நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அல்லேலூயா. இப்போ செத்து போன 4 நாள் ஆன ஒரு மனிதனை அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. இயேசு அவனை பார்த்து சொல்றார், லாசருவே வெளியே வான்றார். அப்போ வெளியே வான்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான்? 4 நாள் செத்து போன, 4 நாளைக்கு முன்னாடி செத்து போனோம் என்ன பண்ணுறான்? இப்போ உயிரோடு எழுந்து வெளியில் வரான். அல்லேலூயா. வெளியில் வந்துட்டான், இப்போ உயிரோடு வரான். இப்போ செத்து போய் 4 நாள் ஆன மனிதனுக்குள்ள அனைத்து உறுப்புகளுமே என்ன இருக்கும்? எல்லாமே செயலிருந்து போயிருக்கும், எல்லாமே கெட்டு போயிருக்கும். அதில் ஒரு அணுக்கள் கூட என்னவா இருக்காது? உயிரோடு இருக்காது. அதில் உயிர் இருக்குது சொல்கிறது ஒரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து வான்றாரு. வந்துட்டான். வந்த உடனே இப்போ எப்படி வரான்? நல்லா ஃபுல் உயிரோட, நல்ல எனர்ஜியோட, முழு மனிதனோட வருகிறான். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது இந்த கல்லறையில் இயேசு கிறிஸ்து லாசரு எத்தனை நாளுக்கு பிறகு எழுப்பினார்? 4 நாளுக்கு பிறகு எழுப்பினார். அந்த 4 நாளுக்கு பிறகு எழுப்பும்போது அதுக்கு முதல்ல ஒரு காரியத்தை சொன்னார். அந்த கல்லை என்ன செய்யுங்க? எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னார். லாசரு யார் எழுப்பிட்டாரு? லாசரு அந்த பிரேதத்தை வெளியில் கொண்டு வாங்க நான் சொன்னார். உள்ளே வச்சு அந்த பிரேதத்தை வெளியில் கொண்டு வாங்க நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படியே சொன்னார். அவன் உள்ளே தான் இருக்கான், பிரேதம் உள்ளே தான் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து இவங்ககிட்ட ஒரு வேலை சொன்னார். கல்லை எடுத்து போடுங்கள், வாசற்படி அடைத்திருக்கிற கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்னாரு. நீங்கள் எடுத்து போட வேண்டிய கல்லை நீங்கள் எடுத்து போடுங்க, லாசரை நான் வெளியில் கொண்டு வரேன். அதானே நடந்தது. அல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்து லாசருவுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சார். அதற்கு முன்னாடி அந்த ஜனங்க கிட்ட ஒரு வேலை சொன்னார். அந்த கல்லை எடுத்து போடுங்கள். என்னது? அந்த கல்லை எடுத்து போடுங்கள். இயேசு கிறிஸ்து அவர் செய்ய வேண்டிய அற்புதம் அவர் செய்வார். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது. கல்லை எடுத்து போட வேண்டிய வேலை. அல்லேலூயா. எந்த கல்லை கொண்டு போய் அடைச்சி வச்சிருந்தியோ, எந்த கல்லை கொண்டு போய் முதல்ல வச்சிருந்தியோ, எந்த கல்லை கொண்டு போய் தடையாக வச்சிருந்தியோ, எந்த கல்லை கொண்டு போய் நீ தேவையில்லாமல் வச்சிருந்தியோ, அந்த கல்லை ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன செய்ய? எடுத்து போடு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு அற்புதம் செய்வது பெரிய காரியமே இல்லை. அது 4 நாள் ஆனாலும் சரி, அது நாரி போனாலும் சரி, கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில், நம்ம பிள்ளைகளுக்கு, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு, நன்மை செய்வதற்கு அவருக்கு அது பெரிய விஷயமே இல்லை. ஏன் அப்படின்னா, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம் என்று வேதம் சொல்கிறது. அதனால் நிச்சயமாக அவர் பெரிய அற்புதத்தை செய்யணும்னா அவருக்கு ஈஸியான காரியம்தான். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்னது? நீ ஒரு கல்லை கொண்டு போய் வச்சுக்கிற பாரு, அந்த கல்லை என்ன செய்ய? வெளியில் கொண்டு வா. என்ன கல் வச்சிருக்கிறோம்? பாவம் என்கிற ஒரு கல், சாபம் என்கிற ஒரு கல், தேவையில்லாத காரியம் என்கிற ஒரு கல். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு நீ ஒரு தடையாக ஒரு கல்லை கொண்டு போய் வச்சிருக்க. கர்த்தருடைய வார்த்தை உள்ளே நுழைந்து அற்புதம் செய்யாத அளவுக்கு உன்னுடைய பாவங்கள் அவருடைய கண்களை மறைக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் அவருடைய செவி அது மறைக்கிறது, தடை செய்கிறது. ஆகவே தான் சொல்கிற, கல்லை நீ என்ன செய்யணும்? எடுக்கணும். நீ செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. உன் வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும்னா, கர்த்தரால் உனக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னா, அதில் உன்னுடைய பகுதின்னு ஒன்று இருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ சில காரியத்தில் ஆயத்தம் ஆகணும். நீ சில காரியத்தை எடுத்து போடணும். நீ சில காரியத்தை விடணும். நீ சில காரியத்தை அறிக்கையிடணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீ சில பாவத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற, அதை எடுக்க மாட்டான்ற, அது அங்கேயே இருக்கட்டன்ற, அதை எடுக்க மனசு இல்லாமல் இருக்கிற. கர்த்தர் செய்கிற அற்புதத்துக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. கல்லை எடுத்து போடுங்கள். என்ன செய்ய? அந்த கல்லை யார் தான் எடுக்கணும்? நீங்கள் தான் எடுக்கணும். உன் குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு நன்மை செய்யணும்னா, உன் குடும்பத்துக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யணும்னா, ஒரு மிராக்கள் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் நடக்கணும்னா, ஒரு சில கல்லை நீ கொண்டு போய் வச்சிருக்கிற. ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு, கர்த்தர் செவிகொடாதபடிக்கு, நன்மை வீட்டுக்கு வராதபடிக்கு, பாவம் என்ன செய்து வாசற்படியில் படுத்து கிடக்கிறது. அல்லேலூயா. தேவையில்லாத காரியத்தை கொண்டு போய் உள்ளே வச்சுருக்கிற, தேவையில்லாத பொருளாதாரத்தை கொண்டு போய் உள்ளே வச்சிருக்கிற, தேவையில்லாத சாபத்தை கொண்டு போய் உள்ளே வச்சிருக்கிற. அது உன் பார்வைக்கு நல்லா இருக்குது, அது உன் மனசுக்கு அது நியாயமாக இருக்குது, அது மற்றவங்களுடைய பார்வைக்கு அது நியாயமாக இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கோ அதை நீ எடுக்காத வரைக்கும் உன் குடும்பத்தில் என்ன செய்யாது? அற்புதம் நடக்காது. அல்லேலூயா.
சில பேர் பொருளாக வச்சுருக்கிறோம், சில பேர் பணமாக வச்சுருக்கிறோம், சில பேர் மற்ற காரியமாக வச்சுருக்கிறோம், சில பேர் சிந்தைக்குள்ளே வச்சுருக்கிறோம். சிந்தைக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே, நினைவுகளுக்குள்ளே ஏதோ ஒரு கல்லை நீ வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிற, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அலமோதிக்கிட்டு இருக்கிற, அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற, வாழ்க்கையில் வழி தெரியாமல் திகைத்து போய் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற, புலம்பிக் கொண்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்துல வந்துட்ட இல்லை, உனக்கு நான் அற்புதம் செய்யணும்னா நீ செய்ய வேண்டிய சில பகுதி என்ன பண்ணணும், செய்யணும். ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதி சொல்லு, அப்படியே ஆண்டவர் கொடுக்க சொல்லு, ஆண்டவர் அப்படியே செய்ய சொல்லு. அப்படியெல்லாம் செய்ய முடியாது. நீ செய்ய வேண்டிய பகுதின்னு ஒன்று இருக்குது, நீ ஜெபிக்க வேண்டிய பகுதின்னு ஒன்று இருக்குது, நீ ஆலயத்துக்கு வர வேண்டிய பகுதின்னு ஒன்று இருக்குது, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியம்னு ஒன்று இருக்குது, கர்த்தருக்கு முன்பாக நீ தாழ்த்த வேண்டிய காரியம் இருக்குது, கர்த்தருக்கு முன்பாக இருதயத்தை ஊற்றி விட வேண்டிய காரியம் இருக்கிறது, பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எந்தெந்த காரியத்தை வெளியில் தூக்கி போடணும் அதெல்லாம் தூக்கி போடணும். உன் சிந்தனையிலேருந்து தூக்கி போடணும், உன் கேரக்டர்லேருந்து தூக்கி போடணும், உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்திலேருந்து என்னென்னத்தை ஒழிச்சு கட்டணுமோ அதையெல்லாம் நீ ஒழிச்சு கட்டி கர்த்தரை தேடும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு, அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்களா, ஆனால் ஏசப்பா இவங்க கண்ணீரை பூரா தொடச்சிடணுமா. எப்படி துடைக்கிறது? நான் எதுவும் பண்ண மாட்டேன், எந்த பாவத்தையும் விட மாட்டேன், எந்த அநியாயத்தையும் விட மாட்டேன், எந்த அக்கிரமத்தையும் விட மாட்டேன், ஆண்டவரை தேட மாட்டேன், ஆலயத்துக்கு போக மாட்டேன், இயேசுவுக்கு பயப்பட மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனால் என் குடும்ப கஷ்டத்தை பார்த்து அந்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடாதா, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க கூடாதா, என் குடும்பத்தை மாற்றக்கூடாதா, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாதா? எப்படி மாற்றுவார்? நீ செய்ய வேண்டிய காரியம் முதல்ல நீ செய்யணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை முதல்ல நீ தேடு, முதல்ல நீ விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். முதல்ல நீ செய்ய வேண்டிய, நீ எடுத்து போட வேண்டிய கல்லுன்னு ஒன்று இருக்குது. உன் குடும்பத்தில் எந்தெந்த கல்லை கொண்டு போய் எங்கெங்கே வச்சுட்டு வேடிக்கை பார்க்குற என்பதை நீ ஆராய்ஞ்சு பாரு. தாயத்து, தகுடு, எலுமிச்சம்பழம், இன்னும் மற்ற காரியங்கள், இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாத பொருளாதாரங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ வாழ்க்கைகள், இது எத்தனையோ கல்லை கொண்டு போய் உள்ள வச்சுன்னு இருக்கிற. அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு சொல்கிற. ஆண்டவர் அதை எடுத்து போடு. முதல்ல நீ கல்லை என்ன செய்ய, எடுத்து போடு. கல்லை எடுத்து போட்டுனா கர்த்தருடைய வார்த்தை உன் வீட்டுக்குள்ளே நுழையும். கல்லை எடுத்து போட்ட உன் குடும்பத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை நுழையும். கல்லை எடுத்து போட்ட உனக்கு அற்புதம். வார்த்தை உள்ளே போச்சுன்னா என்ன நடக்கும்? அற்புதம். உள்ள இருந்தவன் வெளியே வந்துட்டான், செத்து போனோம் வெளியே வந்துட்டான், நாரி போனோம் வெளியே வந்துட்டான். அல்லேலூயா. மோசமாக இருந்தவன் மாறிட்டான், செயல்படாத இருந்தவன் செயல்பட ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் பிரயோஜனம் ஆயிட்டான். ஒரு காரியத்துக்கு செய்ய இயலாதவன் இன்னைக்கு உயிரோட எழுந்து வந்து வெளியே நிற்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு சொன்னா நீ கல்லை என்ன செய்யணும், எடுத்து போட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சொல்லப்படுகிறது, நீங்கள் ஆயத்தமாக வேண்டிய காரியங்களை ஆயத்தமாக இருக்கணும். ஜெபிக்க வேண்டிய காரியத்தை நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரை தேட வேண்டிய பகுதி நீங்கள் தேடணும். ஆண்டவர் எப்படியெல்லாம் தேடணும், நியாயமானபடி தேடணும். எப்படி கர்த்தரை தேடணும் அப்படி தேடனாதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்கள் இஷ்டப்படியெல்லாம் கர்த்தரை என்ன பண்ண முடியாது, தேடக்கூடாது, தேடவும் முடியாது, தேடனாலும் ஒன்றும் நடக்காது. ஆகையினால கர்த்தர் சொல்லுகிறபடி நியாயமானபடி தேடினீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த நியாயமாக தேட வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு வேத வசனம் வாரம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது சபையில். ஆகையினால முதலாவது சில கல் இருக்குது, அதை யார் எடுத்து போடணும், நீங்கள் தான் எடுத்து போடணும். சில வேலை இருக்குது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில், கிறிஸ்துவ குடும்பத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் செஞ்சால் தான் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். எதையுமே செய்யாமல் வார சர்ச்சுக்கு வந்து செய்ய மாட்டார் ஆண்டவர், செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் பகுதிக்கு, அதுதான் வசனம் சொல்லு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படணும், ஜெயம் கர்த்தர் கொடுத்துருவார். அப்போ குதிரை ஒரு யுத்தத்துக்கு போகும்போது, ஒரு போருக்கு போகும்போது அந்த குதிரை எந்தெந்த விதத்தில் தயார்படுத்தணுமோ அப்படியெல்லாம் தயார்படுத்தினா கர்த்தர் ஜெயம் என்ன செய்வார், ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். படிக்கல, எக்ஸாமுக்கு ரெடி ஆகினார். ஒரு வருஷம் படித்து ஒரு வருஷம் ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ எக்ஸாமுக்கு மட்டும் ரெடி ஆகிறாரு. டெஸ்ட்டு எழுதலை, பரீட்சை எழுதலை, படிக்கலை, ஹோம்ஒர்க்கு செய்யலை, எதுவுமே பண்ணலை, அப்படியே வர்றது அப்படியே போகிறது. இப்போ எக்ஸாமுக்கு போகிறாரு. எக்ஸாமில் இப்போ என்ன ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவர் எனக்கு 100க்கு 100 கிடைக்கிற மார்க்கு கிடைக்குமா? யார் கொடுப்பா? அப்படி படிக்கிறதில்ல, புக்கு எடுத்து பார்க்குறதில்ல, நோட்டு புஸ்தகத்தை ஒன்றும் பண்ணுறதில்ல, ஹோம்ஒர்க் பண்ணுறதில்ல, டெஸ்ட் எழுதுறதில்ல, அந்த புக்கில் எந்த பாடத்தையும் கவனிக்கிறதில்ல, பாடம் நடத்தினாலும் காதில் வாங்குறதில்ல. ஆனால் இவர் எக்ஸாம் டைமில் மட்டும் இப்போ ஜெபம் பண்ணுறாரு. என்னென்னு, எக்ஸாம் வருது ஆண்டவர், எனக்கு 100க்கு 100 வரணும், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும்னா வருவியா? வருவேன். எப்படி வருவேன்னா,
0வில் வருவேன். ஸ்டேட் ஃபஸ்ட்டில் நான் தாங்க கம்மி மார்க் அப்படி வருவேன். ஏன் இதை செய்ய முடியாது? ஆண்டவர் செய்வார் அப்படியே. சோம்பேறி, நான் படிக்க மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், ஆனால் 100க்கு 100 வரணும்னா அது நீ சோம்பேறி. அப்போ சோம்பேறிக்கு கர்த்தர் என்ன பண்ணுறதில்ல, எந்த ஹெல்ப்பும் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் அப்படிப்பட்ட சோம்பேறிகளுக்கு கர்த்தர் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான், அறுப்பில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு வசனம் சொல்லுது. எழுந்து போய் ஏறு ஓட்டுறா, பயிர் வைடா, விவசாயம் பண்ணுறான்னா குளிர்துன்னு படுத்துனுக்கிறான். ஆனால் இப்போ அறுப்பாக இருக்கும்போது மட்டும் வந்து நிற்கிறான் சாக்கு எடுத்துகிட்டு வந்து, என்னென்ன எனக்கு கொஞ்சம் கொடுங்க, ஒரு அரை மூட்டை கொடுங்க, சாப்பாட்டுக்க வழி இல்லை அப்படின்னு. அப்படி கொடுத்தா கொடுப்பாங்களா? ஒரு நாள் களை எடுக்க வரல, யூரியா உரம் போட வரல, அந்த பயிரை எட்டிப்பாங்கள, தண்ணி பாய்ச்ச வரல, எதுக்குமே நீ வரல. இப்போ உனக்கு பசி எடுக்குது, ஒரு மூட்டை நெல் கூட நான் மட்டும் எப்படி கொடுக்குறது? அதுதான் வசனம் சொல்லு. சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டானா. காலையில் எழுந்து போய் உழமாட்டான், ஏறு ஓட்ட மாட்டான். ஆனால் அவன் அறுப்பு இருக்கிற போது பிச்சை வந்து கேட்டால் கூட என்ன பண்ண மாட்டாங்களா, தர மாட்டாங்களா. அதுபோல் சோம்பேறிக்கு கர்த்தர் என்ன செய்யறதில்ல, ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. ஆகினால நீங்கள் எடுத்து போட வேண்டிய கல்லை என்ன செய்யணும், எடுத்து போட வேண்டும். அப்படி நீங்கள் போட்டால் தான் அடுத்தது யாருடைய வார்த்தை உள்ள நுழையும், கர்த்தருடைய வார்த்தை உள்ள நுழைஞ்சு என்னத்தை செய்யும், அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா. நல்லா ஆராய்ஞ்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் ஏதாவது கல்லை தூக்கி வச்சுக்கிறீங்களா? கர்த்தருக்கு பிரியமில்லாத கல், கர்த்தருக்கு பிரியமில்லாத ராசி கல், மோதிர கல், அந்த கல், இந்த கல் ஏதாவது கொண்டு போய் வச்சுன்னு உட்காந்துக்கிறீங்களா? எத்தனை பேர் ராசி கல் வச்சுன்னுக்கிறீங்க? அவன் சொல்லியிருப்பான் பஸ் ஸ்டாண்டில் விற்கிறவன், இந்த ராசிகளில் நீங்கள் வாங்கி போனீங்கன்னா இன்னிலேருந்து உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு. அதை வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு ஏதாகிலும் பண்ணுற மனுஷர்கள் நிறைய பேர் உண்டு. சில பேர் படிகார கல்லை கொண்டு போய் வாசப்படியில் கட்டுறது பார்த்துக்கிறீங்களா? படிகார கல் அதை கொண்டு போய் கட்டினா என்ன வரும், வீட்டுக்கு ஆசீர்வாதம் வருன்னு. இந்த மாதிரி கல்லெல்லாம் முதல்ல என்ன பண்ணுங்க, தூக்கி போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால நீங்கள் இது மட்டும், இது நான் இது கல்லுன்னு இதை மட்டும் சொல்லலை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிறைய கற்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தடை கற்களை நம்ம உள்ளே வச்சுருக்கோம், அதை எடுத்து போட வேண்டும். 2வது காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது, இப்போ முதல்ல அற்புதம் நடக்குன்னா நீங்கள் சில கல்லுகளை என்ன செய்யணும், எடுக்கணும். 2வது, உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 29 1 2 3. ஆதியாகமம் 29 1 2 3. யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியில் ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கியிருக்கிற 3 ஆட்டு மந்தையும் கண்டான். யாக்கோபு பிரயாணப்பட்டு ஒரு வனாந்தரத்தில் போகிறான். அங்கே ஒரு வயல்வெளியை பார்க்குறான். அங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்கிறது. அங்கே ஒரு 3 ஆட்டு மந்தை இருக்குது. ஒரு 3 பேருடைய ஆட்டு மந்தை அங்கே மடக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள், மந்தைக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லின் அடைக்கப்பட்டிருந்தது. ஒரு பெரிய கல் போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம ஊரில் இருக்கிற கிணறு அந்த மாதிரி கிணறு இல்லை. அங்கே இருக்கிற கிணறு ஒரு சின்ன ரவுண்டில் இருக்கும், ஒரு 3 அடியில் ரவுண்டில் இருக்கும். அந்த வனாந்தரத்தில் இருக்கிற கல். அல்லேலூயா. இங்கே கவனிக்கிறீங்களா? அந்த கல், அந்த கிணறு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம செப்டிக் டேங்க் ஒரு ரிங்கு வருதுல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன கிணறு தான் அந்த பகுதியில் அங்கே தோண்டி வச்சுருப்பாங்க. அப்போ ஆடு மேய்க்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த கிணற்று மேலே ஒரு பாறை மாதிரி ஒரு சின்ன பலகை கல் மாதிரி போட்டு மூடி வச்சுருவாங்க. அப்போ மூடி வச்சுட்டாங்கன்னா ஆடுகளுக்கு எப்போ தண்ணீர் காட்டணுமோ அப்போ போயிட்டு அந்த பாறை, அந்த மேலே இருக்கிற அந்த பலகை கல்லை என்ன பண்ணுவாங்க, புரட்டி போட்டு ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி அதுக்கப்புறம் மேய விட்டுட்டு மறுபடியும் அந்த கிணத்தை என்ன பண்ணிவிடுவாங்க, அதே கல்லை போட்டு மூடிடுவாங்க. இது அங்கே நடந்த வழக்கம். இப்போ யாக்கோபு அந்த பகுதிக்கு போகிறாரு, வாசிங்க. யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியில் ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி. அந்த கிணற்றில் இருக்கிற கல்லை யார் புரட்டுவாங்களா? மேய்ப்பர்கள் புரட்டி. அந்த ஆடு மேய்க்கிறவங்க புரட்டுவாங்க. ஏன்னா அவங்க தானே ஆடு மேய்க்கிறாங்க. அவங்க ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக அந்த கிணற்றை மூடி இருக்கிற அந்த கல்லை பாறை என்ன செய்யறாங்க, புரட்டி போட்டு ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் முன்னிருந்தபடியே கிணற்றின் வாயில் வைப்பார்கள். அல்லேலூயா. இங்க ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்கு மேல ஒரு கல்லை போட்டு மூடி வச்சிருக்காங்க. அந்த கல்லை புரட்டி போட்டு மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு என்ன செய்கிறாங்க,
தண்ணீர் காட்டுவார்கள். தண்ணீர் குடித்த பிறகு மறுபடியும் அந்த கல்லை போட்டு மூடிடுவாங்க. இங்கே கிணத்தின் மேல் இருக்கிற கல்லை யார் புரட்டினது? மேய்ப்பர் புரட்டினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு கல்லை யார் புரட்டினது? மேய்ப்பர் புரட்டினார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் முதலாவது கல்லை நீ எடுத்து போட வேண்டியது ஒரு பகுதி இருக்குது. ரெண்டாவது காரியம், உனக்காக மேய்ப்பர் சில கல்லை புரட்டி போடுகிற இன்னொரு சப்ஜெக்டும் ஒன்று இருக்குது. உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் சில கற்களை யார் புரட்டி போடுவா? உன்னுடைய சபை மேய்ப்பர்கள். நீ ஆடுகளாக இருக்கிற, சபை பிள்ளைகளாக இருக்கிற, உனக்காக சபை நடத்துகிற ஊழியக்காரர்கள் சில கல்லை உனக்காக என்ன செய்வாங்க? புரட்டி போடுவார்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஜெபம் பண்ணி, ஏன்னா எல்லா கல்லையும் உன்னால் புரட்ட முடியாது. நீ புரட்ட வேண்டிய கல்லை நீ புரட்டணும். ரெண்டாவது பகுதி, உனக்காக ஆண்டவர் யாரை வச்சிருக்காரு? மேய்ப்பனை வச்சிருக்காரு. அப்போ மேய்ப்பன் புரட்ட வேண்டிய கல்லை மேய்ப்பன் என்ன செய்வார்? புரட்டி போடுவார். உனக்காக என்ன ஜெபம் பண்ணணுமோ, உன் குடும்பத்துக்கு என்ன ஆலோசனை சொல்லணுமோ, உனக்கு என்ன சத்தியத்தை சொல்லணுமோ, உன் வாழ்க்கையில் எது செய்யணுமோ எதை செய்யக்கூடாதோ என்று சொல்லி உனக்காக சில நேரங்களில் யார் கல்லை புரட்டுவா? மேய்ப்பர் புரட்டுவா. எல்லாத்தையும் நீயே செஞ்சிட முடியாது, எல்லா கல்லையும் நீயே புரட்டிட முடியாது. ஆனால் நீ புரட்ட வேண்டிய கல் கட்டாயமாக என்ன பண்ணி ஆகணும்? புரட்டி தான் ஆகணும். நீ செய்ய வேண்டிய காரியங்களை நீ செஞ்சு தான் ஆகணும். அடுத்தது, உன்னால் முடியாத பட்சத்தில் கர்த்தர் யாரை கொண்டு செய்கிறாரு? மேய்ப்பனை கொண்டு, ஆடுகளின் மேய்ப்பனை கொண்டு சில கற்களை புரட்டி போடுகிறாரு. சில சாபத்தின் கல், சில பாவத்தின் கல், இப்படிப்பட்ட காரியங்களை உன் குடும்பத்திலேருந்து புரட்டி போட்டு உனக்கு தண்ணீர் காட்டப்படுகிறது சபைகளிலே. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் உன்னை நடத்தப்படுகிறது. அதுதான் பிரசங்கம், ஜெபம், ஆராதனை, செய்தி, உனக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனை, புத்திமதி, உன்னை கடிந்து கொள்கிற காரியங்கள், என்னென்ன செய்யணுமோ இந்த காரியத்தெல்லாம் மேய்ப்பர் உனக்காக என்ன செய்வாங்க? சில நேரங்களில் புரட்டுவாங்க. அல்லேலூயா. மூன்றாவதா கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு மார்க்கு 16:3 வாசிங்க. மார்க்கு 16:3. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? யார் புரட்டி தள்ளுவார் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறைக்கு வராங்க ஒரு சில ஸ்திரீகள், சின்ன பிள்ளைங்க. அங்கே கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கு, சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறைக்கு ஸ்திரீகள், பெண்கள் நிறைய பேர் வராங்க. அவள் வரும்போது அந்த கல்லறையில் என்ன போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க? ஒரு கல்லை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ இந்த பெண்கள் பேசிக்கொள்கிறாங்க, நமக்காக இந்த இவ்வளோ பெரிய கல்லை யார் புரட்டி தள்ளுவா? ஏன்னா நம்மளாம் என்னவா இருக்கிறோம்? பெண்களாக இருக்கிற இந்த கல்லை நம்மளால் அசைக்க கூட முடியாது. நமக்காக இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவா அப்படின்னும் போது அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. மத்தேயு 28:2 வாசிங்க. 28:2. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உரைத்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. இந்த பெண்கள் பேசுகிறாங்க, நமக்காக யார் இந்த கல்லை புரட்டுவா அப்படின்னும் போது கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து, யாரு? கர்த்தருடைய தூதன் பூமி அதிரத்தக்கதாக இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி போட்டு அவர்களை பார்க்கும்படி விட்டான். அப்போது மூன்றாவதா நமக்காக கல்லை யார் புரட்டுவா? கர்த்தரே தம்முடைய தூதர்களை கொண்டு என்ன செய்கிறாரு? புரட்டி போடுகிறார். அல்லேலூயா. நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருக்கிறதுக்கு, உன் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு, நீ உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உன் கண்ணீர் துடைக்கப்படுவதற்கு, உன் பிரச்சனையெல்லாம் மாற்றுறதுக்கு சில கல்லை நீ தான் என்ன பண்ணி ஆகணும்? எடுத்து போடணும். சில கல்லை நீ தான் உன் வாழ்க்கையிலேருந்து புரட்டி போடணும். ரெண்டாவது, நீ நல்லா இருக்கிறதுக்கு, நீ ஆசீர்வதிக்கப்பட, உன் பிள்ளைகள், உன் குடும்பம் எல்லாம் நல்லா இருந்துக்கும், கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்பட சில கல்லை உனக்காக புரட்டி போடுவதற்கு யாரை வச்சுருக்காரு? மேய்ப்பர்களை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால தான் மேய்ப்பருக்கு செவி கொடுக்கணும், மேய்ப்பருக்கு கீழ்ப்படியணும், மேய்ப்பரை கனம் பண்ணணும், மேய்ப்பரை போஷிக்கணும், மேய்ப்பருக்கு அடங்கி இருக்கணும், மேய்ப்பர் சொல்கிற பேச்சை கேட்கணும், மேய்ப்பருக்கு பின்னாடி போகணும்.
மேய்ப்பரை மதிக்கணும், மேய்ப்பர் சொல்கிற ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும், ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்கணும், ஊழியக்காரனுக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டால், சில பகுதி கல் மேய்ப்பறதெல்லாம் வந்து புரட்டி போடுவாங்க. மேய்ப்பன் இல்லாமல் உன்னால் என்ன செய்ய முடியாது, அந்த ஆடுகளே போய் என்ன பண்ண முடியல, அந்த தண்ணியை குடிக்க முடியல, கல்லை புரட்டி போட்டு. அப்போ அந்த இடத்துல யார் போய் புரட்டி போடா, அந்த மேய்ப்பர்கள் அந்த கிணத்துல இருந்த கல்லை புரட்டி போட்டு அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினார்கள். அங்கே யாக்கோபும் அந்த கல்லை புரட்டி போட்டு ராகேலுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அப்போ உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு, உன் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு சில கல்லை புரட்டி போடுவதற்கு கர்த்தர் யாரை அனுப்புகிறாரு, மேய்ப்பர்களை அனுப்புகிறாரு. அப்போ சில பகுதி நீ யாருக்கு கீழ்ப்படியணும், மேய்ப்பர்களை கீழ்ப்படி. எல்லாமே நானே பார்த்துக்குவேன். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம என்னத்துக்கு பாஸ்ட்டு போய் ஜெபம் பண்ணோம், ஏன் பாஸ்ட்டு தான் பாஸ்ட்டு ஜெபம் பண்ணால் தான் நமக்கு வந்து செய்வார் ஆண்டவர், ஏன் நம்மளே ஜெபம் பண்ண செய்ய மாட்டாரா, நீயா ஜெபம் பண்ண செய்வார். ஆனால் சில பகுதி யாருக்கு கீழே வச்சுருக்காரு, மேய்ப்பனு கீழே வச்சுருக்காரு. நீ யாரை நாடணும், யாரை தேடணும், மேய்ப்பனை தேடணும். அவருடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையை முழுவதையும் கண்காணிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் மேய்ப்பர்களை வச்சிருக்கிறாரு. மேய்ப்பர்கள் வச்சது நாங்களாக பூந்து வரல, வேறு யாரும் எங்களை கொண்டு வந்து சபையில் ஏற்படுத்தலை. இந்த சபையை ஊழியத்தை தான் நீங்கள் செய்யணும் இந்த உலகத்தில் அப்படின்னு. கர்த்தர் எவனை அழைத்தாரோ அவன் என்ன செய்கிறாங்க, ஊழியத்தை செய்கிறாங்க, சபையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சபையை ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் எப்படி ஏற்பட்டாங்க, வசனம் சொல்லுது, அன்றியும் இந்த கனமான ஊழியத்திற்கு ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் என்ன செய்ய முடியாது, தானாக வர முடியாது. தானாக வந்தாலும் கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது, ஸ்டாண்டர்டாக நிற்க முடியாது, பாதியில் ஓடிடுவாங்க. அப்போ கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து சபைகளில் வச்சு உங்களை நடத்தும்படி அவருக்கு கிருபை வச்சார்னா அந்த மேய்ப்பனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் மதிக்கிறதே கிடையாது, பாஸ்டர் சொல்கிறது கேட்குறதே கிடையாது. நீ என்னையா சொல்கிறது, நாங்கள் என்ன கேட்குறது, நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கணுமா, எங்களுக்கு தெரியாது என்ன அப்படி சொல்லி சபையாக சுற்றுற ஆள்லாம் இருக்கிறாங்க. பாஸ்டராக சுற்றி நிற்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல அவங்க நிலைவரமாக இருக்க மாட்டாங்க, ஒரு சபையில் ஒரு இடத்துல நிலைவரமாக இருக்க மாட்டாங்க, அப்படியே ரவுண்டிங்லேயே இருப்பாங்க. இந்த சபையில் ஒரு மாதம், அந்த சபையில் ஒரு மாதம், அந்த பாஸ்டர்கிட்ட ஒரு மாதம், இப்படியே சுற்றிகிட்டே இருப்பாங்க. இவங்க எதுக்குமே ஒரு அங்கீகாரம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆக கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கென்று வைத்த ஒரு சபையில், உனக்கென்று வைத்த ஒரு ஊழியக்காரங்க, ஒரு மேய்ப்பனுக்கு என்ன பண்ணணும், நீ அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா உன் வாழ்க்கையில் சில கல்லை யார் தான் புரட்டி போடுவா, மேய்ப்பர் தான் புரட்டி போடணும். அப்போ உன்னாலையும் முடியாமல், மேய்ப்பனாகிய என்னாலையும் முடியாமல் சில நேரங்களில் நம்ம தவிக்கும் போது ஆண்டவர் அங்கே தான் சொல்கிறாரு, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கொண்டு உங்களுக்கு அவர் அனாதி தீர்மானத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலிருந்து கல்லை என்ன செய்கிறாரு, புரட்டி போட்டு உங்களை கொண்டு வந்து எங்கே சேர்க்கிறாரு, சபைக்குள்ளே சேர்க்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் கர்த்தரே டைரெக்டாக தொட்டு கொண்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்க. சில பேர் விசுவாசிகள் போய் சத்தியத்தை சொல்லி சுவிசேஷம் சொல்லி ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வந்தவங்க ஒரு குரூப் இருக்காங்க. இன்னொரு குரூப்பு ஊழியக்காரன் ஊழியத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு அற்புத அடையாளம் நன்மை செஞ்சு அதனால் அவங்க சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்த குரூப்பு இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி யாருமே தொடாத இடத்துல கர்த்தரே புகுந்து, கர்த்தரே அவர்களை தொட்டு, கர்த்தரே அவர்களை ரட்சித்து கொண்டு வந்து சபையில் சேர்க்கிறார் பாருங்க. அதுதான் யாரு, நம்ம வாழ்க்கையில் பாஸ்டராலையும் செய்ய முடியல, விசுவாசிகளாலும் செய்ய முடியல, நம்மளாலும் செய்ய முடியல, மேய்ப்பனாலும் செய்ய முடியல பட்சத்தில் யார் வராரு, கர்த்தரே வந்து உனக்காக. அவங்க சொல்கிறாங்க, நமக்காக இந்த கல்லை யார் புரட்டி போடுவான் போது கர்த்தரே வந்து அந்த கல்லை என்ன செஞ்சார், புரட்டி போடுவதற்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வார், கட்டளை இட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த 3 பகுதியில் நீ என்ன செய்யணும், அடங்கி இருக்கணும். எல்லாம் எனக்கு தெரியணும் ஓடக்கூடாது, எல்லாம் இங்கே தான் அப்படி தான் சொல்லி நீ உன் இஷ்டத்துக்கு சுய புத்தி மேலே சாய்ந்து கொண்டு போகக்கூடாது. நீ செய்ய வேண்டிய பகுதி நீ செய்யணும். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டிய பகுதியை நீ செய்யணும். ஒரு வெள்ளம் வருது, மழை பெய்யுது, சொல்கிறாங்க மழை பெய்யுதுரா அப்படின்னு. இல்லை, கர்த்தரே வந்து என்னை காப்பாற்றுவார். அடுத்தது மழை அதிகமாகுது, இப்பயாவது வாடா, கர்த்தரே என்னை காப்பாற்றுவார். கர்த்தரே வருவார். அடுத்தது வெள்ளம் புகுந்து நிறைய வருது, எல்லாம் அடிச்சுட்டு போகுது, இப்போ உக்காந்துருக்கான், என்னத்துக்கு, கர்த்தரே வந்து காப்பாற்றுவார். உனக்கு கர்த்தரே வரணுமா, கர்த்தரே வந்தால் தான் நீ வருவா அந்த இடத்த விட்டு. இதெல்லாம் என்ன வேலை இது? அல்லேலூயா. அப்படி இல்லை, நீ செய்ய வேண்டிய பகுதின்னு ஒரு காரியம் மாதிரி அதை நீ செய்யணும்.
வெள்ளத்தில், மழையில், கஷ்டத்தில், கண்ணீரில், துக்கத்தில், கடன் பிரச்சனையில், வேதனையில், மனமடிவில், எந்தெந்த காரியத்தில் வாழ்க்கையில் எங்கெங்கே நம்ம இழப்பை சந்திக்கிறோமோ, துக்கத்தை சந்திக்கிறோமோ, அங்கெல்லாம் நீ செய்ய வேண்டிய உன்னுடைய பகுதின்னு ஒன்று இருக்குது. நீ சில காரியத்தை செய்து அதை தூக்கி போடும்போது கர்த்தர் அங்கே அற்புதம் செய்கிறார். மேய்ப்பர்கள் நாங்கள் செய்யக்கூடிய அற்புதம்னு ஒன்று, அந்த கல்லை எடுத்து போட வேண்டிய ஒரு பகுதி, அதை நாங்கள் செய்யணும். கர்த்தரே உனக்கு எங்களால் முடியாத பட்சத்தில் யார் செய்வார்? மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நம்ம முழங்கால் படியிடுவோம்.